மேலப்பாளையம் அனைத்து கிளைகள் சார்பாக நேற்று முந்தைய தினம் முடிவு செய்து இப்பொழுது நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல என்கின்ற இந்த ஊர்ல தான் சுகாதார சீர்கேட்டுக்கு எடுத்துக்காட்டாக மேலப்பாளையத்தை சொல்லலாம். அளவிற்கு குப்பைகள் மலை போல் குவிந்து கிடக்கக்கூடிய சூழல், குண்டும் குழியும் இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஆங்காங்கே மாடுகள், அது எந்த அளவிற்கு சொன்னால் கடையோரமாக பள்ளிவாசல்கள் என்று எந்த ஒரு இடமும் பொதுமக்களின் கோரிக்கை முன்வைத்து பொறித்திருந்த ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம். மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டிக்கின்றோம். நியாயம் தானா மாநகராட்சி நிர்வாகமே நியாயம் தானா? மாநகராட்சி நிர்வாகமே நியாயம் தானா? பொறித்திருந்த போராட்டம் கண்டிக்கின்றோம். மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டிக்கின்றோம். நியாயம் தானா? மாநகராட்சி நிர்வாகமே நியாயம் தானா? மேலப்பாளையம் பிரச்சனையை கண்டு கொள்ளாத நியாயம் தானா? கேட்கலையா? மக்களின் குரல் கேட்கலையா? பார்க்கலையா? என்ன ஆச்சு? மேலப்பாளைய மக்களின் கோரிக்கை என்ன ஆச்சு? நிம்மதி போச்சு. எத்தனை மனுக்கள் எத்தனை முறைகள் கோரிக்கை வைத்தோம். எத்தனை போக்கில் மாநகராட்சி செவிமடுத்தாயா? உயிரை பறிக்கும் தெருநாய்கள் ஆட்டை பிடிக்க தைரியம் இல்லை, யாரை பிடிக்க திறமை இல்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மேலப்பாளையம் அனைத்து கிளைகள் சார்பாக மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அடிப்படை காரணம், மேலப்பாளையத்தில் சாலை போக்குவரத்துகள் குண்டும் குழியுமாக நிறைந்திருக்கின்றன. இதுவரைக்கும் எந்த ஒரு சாலையும், ஆசாத் சாலை, அண்ணா வீதி, நேரு வீதி போன்ற இந்த சாலைகளெல்லாம் சரி செய்யப்படவில்லை. அதனால் இதை கண்டித்தும், அதுபோன்று மேலப்பாளையத்தில் எங்கு பார்த்தாலும் குப்பைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை, அதை கண்டித்தும் அந்த குப்பைகள் மேலாண்மை நிர்வாகம் சீராக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மேலப்பாளையத்தில் வழங்கப்படக்கூடிய குடிநீர் விநியோகம் மிகவும் படுமோசமாக உள்ளது. மிகவும் சுகாதார கேடு நிறைந்த தண்ணீராக இருக்கின்றது. மேலப்பாளையத்திற்கு என்று எந்தவிதமான வடிகால் நிலையம், ஃபில்டர் ஸ்டேஷன் மேலப்பாளையத்தில் உள்ள எந்த தண்ணீர் தொட்டிக்கு கீழும் இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள்புரம், சேவியர் காலனி, மற்ற பகுதிகளெல்லாம் மேலப்பாளையத்தினுடைய இந்த மண்டலத்தை தவிர்த்து மற்ற பகுதிகளெல்லாம் அதற்குண்டான அந்த ஃபில்டர் ஸ்டேஷன் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ மேலப்பாளையம் மட்டும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகின்றது. மேலப்பாளையத்திற்கு வரக்கூடிய அந்த ஃபண்டுகளெல்லாம், நிதி உதவிகள் எல்லாம் இங்கிருந்து மேலப்பாளையத்தினுடைய பெயரிலேயே சேவியர் காலனி, அது போன்று பெருமாள் நகரம், அன்பு நகர், இது போன்ற பகுதிகளுக்கு அப்படியே மடைமாற்றம் செய்யப்படுகின்றது. இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாநகராட்சியினுடைய நிர்வாகம் இதற்கு செவிசாய்க்கவில்லை என்றால் இன்னும் எங்களுடைய போராட்டம் மிக வலிமையாக அமையும்.
மக்களிடத்தில் மக்கள் எந்த அளவிற்கு மனக்குமுறல் இருக்கின்றார்கள் என்றால் அதிகமான அளவில் வரியேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வரிகொடா இயக்கம் நடத்துவோம் என்ற அளவிற்கு மக்களுடைய மனநிலை இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, மேலப்பாளையத்திற்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் பாளை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவர் செயல்படுத்தவில்லை. 3 கோடி ரூபாய் அவருக்கு என்று ஒதுக்கப்பட்டும் எந்த ஒரு பணத்தையும் மேலப்பாளையத்தினுடைய நலத்திட்டங்களுக்கு அவர் பயன்படுத்தவில்லை. அவருடைய நிலை இதே அளவில் தொடருமையானால் அவர் மேலப்பாளையத்திற்குள் வாக்கு வாங்க உள்ளே வர முடியாது என்பதையும் மக்கள் அந்த அளவிற்கு அவர்களை எதிர்த்து திருப்பி அனுப்புவார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.